வணக்கம் தமிழ் மக்களே, என்னோட பேர் வில்சன். நான் ஒரு மலையாளி. என்னோட ஊர் பாலக்காடு. எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்திருக்கிறது சீமான் அவர்களை பற்றி பேசுறதுக்காக. நேற்று தான் எலெக்ஷன் முடிஞ்சது. அந்த எலெக்ஷனில் அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. எதுக்கு அவரை பற்றி நான் கேரளாவில் இருந்து பேசணும்னா, அவரோட ஐடியாலஜி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒருத்தன் தான் நான். அவரோட விஷன், அவரோட பிளான்ஸ். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கேரளாவில் இருந்திருந்தேன்னா நாங்கள் கொண்டாடி இருப்போம் அந்த மனுஷனை. ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. அவர் உலகத்தரத்துக்கான அரசியல் அவர் என்ன பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது இந்த உலகத்துல யாராவது மக்களை எஜுகேட் பண்ணுவாங்களா? இந்த மேடையில நின்று படம் போட்டு காட்டுறாங்க, பிக் பேங்கை பத்தி சொல்றாங்க, இந்த பூமியை பத்தி சொல்றாங்க, மண்புழுவை பத்தி, குருவியை பத்தி, காடை பத்தி, மரங்களை பத்தி, மலைகளை பத்தி, ஆறை பத்தி, குளத்தை பத்தி, விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், எவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் யார் சொல்லுவாங்க? புரியல எனக்கு. ஆக்டர் விஜய் வின் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு ஆட்சி போல அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனாலும் இந்த சீமான் இவரை நம்ம விட்டுட்டோமே, ரொம்ப கவலையா இருக்கு. 50% இந்த கேண்டிடேட்ஸ்ல பொண்ணுங்களை வச்சிருக்காங்க. வேற யாராவது வைப்பாங்களா? 15 வருஷமா கத்திட்டு இருக்காங்க. மக்களோட எவ்வளவு பிரச்சனையாக்கி அவங்க முன்னில நின்று பேசுறாங்க. எனக்கு ஜாதி பார்த்து மதம் பார்த்து நீ ஓட்டு போடாதேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இவர் சொல்றாரு எவ்வளவு விஷயங்கள். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட நான் பேசுவேன் இவங்களை பத்தி, இவங்களோட விஷனை பத்தி. இந்த மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு இல்லைன்னு வருத்தம். தோத்து போனது சீமான் கிடையாதுங்க, தோத்து போனது தமிழ் மக்கள் தான். அந்த ஐடியாலஜி புரியறதுக்கு இன்னும் 100 வருஷம்னு நினைக்கிறேன். அவரோட ஐடியாலஜி புரியறதுக்கு ஃபியூச்சர்ல எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன்ல இவர் வின் பண்ண மாட்டாரு. ஏன்னா மக்களுக்கு நல்லது பிடிக்காதுங்க. இவரோட ஐடியாலஜி மக்கள் புரிஞ்சுக்க விரும்பல. தமிழ்நாட்டில் யாராவது இந்த வீடியோ பாக்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் சோஷியல் மீடியாவில் என்னோட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்.